Good afternoon students, welcome to Botany online class. So previous classல வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது இலையோட மூன்று முக்கிய பாகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது இலையடி பகுதி, இலைக்காம்பு, இலைத்தாள் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இலையடி செடில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இருவித்திலை தாவரங்களோட இலையோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா இரண்டு பக்கவாட்டு வளரிகள் வந்து இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலையடி செடில்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த இலையடி செடில்கள் வந்து பொதுவாக எதில் இருக்குன்னா இருவித்திலை தாவரங்களில் மட்டும்தான் இருக்கும், ஒருவித்திலை தாவரங்களில் இருக்காது. ஆனால் ஒருவித்திலை தாவரங்களில் வந்து பார்த்தோம்னா இலை அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஒரு துணை பக்க வளரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிகூல் அப்படின்றத சொல்றோம். ஸோ அந்த இலையடி செதில்களோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா பல சிற்றிலைகளோட தொகுப்பானது வந்து காணப்படும் அப்படின்னு சொன்னா அது வந்து அடிச்சிற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலையடி செதிலோட முக்கிய பணி என்ன அப்படின்னா அதாவது மொட்டுக்களை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் வந்து அது செய்யுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து நரம்பமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நரம்பமைவு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பில் நரம்புகள் அதாவது மைய நரம்புகள் மற்றும் கிளை நரம்புகள் அமைந்திருக்கும் முறை. கிளை நரம்புகள் அமைந்திருக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நரம்பமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த நரம்பமைப்புல வந்து பார்த்தோம்னா வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்குலர் திசுக்கள். ஸோ வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னா யாரு? சைலம் மற்றும் புளோயம். ஸோ இந்த சைலம் மற்றும் புளோயத்தோட வேலை என்ன அப்படின்னா அதாவது நீர் மற்றும் உணவு கடத்துறதுக்கு வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த நரம்பமைப்பு வந்து பொதுவாக எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ நரம்பமைப்பு வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு அதாவது வலைப்பின்னல் நரம்பமைப்பு அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இணைப்போக்கு நரம்பமைவு. ஸோ ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஸோ வலைப்பின்னல் நரம்பமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது மைய நரம்பு அது வந்து பக்கவாட்டு நரம்புகள் அல்லது துணை நரம்புகள் வந்து இலைத்தாள்ல வந்து பார்த்தோம்னா வலைப்பின்னல் போன்று பின்னி காணப்படும். அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பொதுவாக எதில் இருக்கும் அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதாவது மைய நரம்பு பக்கவாட்டு நரம்புகள் வந்து இலைத்தாள் அல்லது இலைப்பரப்புல வந்து வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இது இருவித்திலை தாவரங்கள்ல காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இந்த வலைப்பின்னல் நரம்பமைப்பை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா அதாவது சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு நடு நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஓகேவா சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு. அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். இது வந்து பல நடு நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு நடு நரம்பு அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு நடுநரம்பு மையத்தில் இருக்கும். பல கிளை நரம்புகள்
நரம்புகள் இலை முழுவதும் பரவி இலைத்தாள் முழுவதும் பரவி வலைப்பின்னல் போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். வலைப்பின்னல் போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா, அதாவது மாஞ்சிபெரா அப்படின்னா மாங்காய், மாஞ்சிபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இங்க பாரு, அதாவது இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல மையத்துல ஒரே ஒரு நடுநரம்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து பல கிளை நரம்புகள் வந்து விளிம்பு நோக்கி சென்று பார்க்கறதுக்கு ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாஞ்சிபெரா அப்படின்னு சொல்றோம். அடுத்து அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொதுவான புள்ளியில் இருந்து அதாவது ஒன்று அல்லது பல நடு நரம்புகள், ஒரு பொதுவான புள்ளியில் இருந்து ஒன்று அல்லது பல நடு நரம்புகள் பக்கவாட்டிலோ அல்லது மேற்புறமாகவோ செல்லும் அப்படின்னு சொல்றோம். மேற்புறமாகவோ செல்லும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ மேற்புறமாகவோ செல்லும் அப்படின்னு சொல்றோம். இதை மேலும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இந்த அங்கை வடிவ வலைப்பின்னல் அமைப்பு வந்து மேலும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, அதாவது அங்கை வடிவ வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று விரி நரம்பு அமைவு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா குவி நரம்பு அமைவு அப்படின்னு சொல்றோம். விரி நரம்பு அமைவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மையத்தில் இருந்து நரம்புகள் தோன்றி விளிம்பு நோக்கி செல்கின்றன அப்படின்னு சொல்றோம். விளிம்பு நோக்கி செல்கின்றன. அதாவது ஒரு மைய புள்ளியிலிருந்து, ஓகேவா, நரம்புகள் வந்து தோன்றி விளிம்பு நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா கேரிகா பப்பாயா, அதாவது பப்பாளி. ஒரு பொதுவான புள்ளியிலிருந்து வந்து பார்த்தோம்னா கவனி. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா கவனி. ஸோ இது வந்து ஒரு பொதுவான புள்ளி. இந்த ஒரு பொதுவான புள்ளியிலிருந்து பார்த்தோம்னா, அதாவது பக்கவாட்டிலையோ இல்ல மேல்புறமாவோ பல மைய நரம்புகள் வந்து செல்லுது. பார்க்கறதுக்கு வந்து அங்கை வடிவம், அங்கைன்னா உள்ளங்கை மாதிரி. ஸோ உள்ளங்கை வடிவத்தில் வந்து அந்த நரம்புகளானது இப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து கேரிகா பப்பாயா அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து குவி நரம்பு அமைப்பு. ஸோ இந்த நரம்பு அமைப்பு வந்து பார்த்தோம்னா, இந்த வகையில் மையத்திலிருந்து தோன்றும் நரம்புகள் அனைத்தும் விளிம்பு நோக்கி குவிகின்றன அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து ஜிஜிபஸ் ஜுஜுபா அப்படின்னு சொல்லுவாங்க, இலந்தை. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சின்னமோமம், அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. சின்னமோமம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சி இலை, அந்த பிரியாணியில் போடுவாங்க இல்லையா, அந்த இலை. ஓகேவா? ஸோ இப்போ மைய நரம்பு இருக்குன்னா, மைய நரம்புல இருந்து இப்படி கிளை நரம்புகள் தோன்றி அந்த கிளை நரம்புகள் எல்லாமே வந்து எங்க போய் குவியும் அப்படின்னா நுனியில போயிட்டு குவியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து இணைப்போக்கு நரம்பு அமைப்பு. ஸோ இணைப்போக்கு நரம்பு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு மைய நரம்பு இருக்கும், பல பக்கவாட்டு நரம்புகள் இருக்கும் அல்லது கிளை நரம்புகள் இருக்கும். ஆனா ஒன்றுக்கொன்று இணையா இந்த கிளை நரம்புகள் வந்து ஒன்றுக்கொன்று இணையாக மைய நரம்புல இருந்து ஒன்றுக்கொன்று இணையாக செல்லும் அப்படின்னு சொல்றோம். மைய நரம்புல இருந்து இணையாக செல்லும் அப்படின்னு சொல்றோம். வலைப்பின்னல் வந்து தோன்றாது. இங்க வலைப்பின்னல் தோன்றாது அப்படின்னு சொல்றோம். இவங்களை வந்து
இந்த இணைப்போக்கு நரம்பமைப்பை வந்து மேலும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்ன வகை அப்படின்னா சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு, இணைப்போக்கு நரம்பமைவு, அதாவது ஒரு மைய நரம்பு அப்படின்றது. அடுத்து அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். இந்த சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்றது பார்த்தோம்னா மைய நரம்பு ஒண்ணுதான் இருக்கும். மையத்தில் ஒரு நடு நரம்பு இருக்கும். அதுல இருந்து பல பக்கவாட்டு அல்லது கிளை நரம்புகள் வந்து ஒன்றுக்கொன்று இணையாக விளிம்பு நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றோம். விளிம்பு நோக்கி செல்லும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா மியூசா இஞ்சி அப்படின்னு சொல்றோம். கவனி. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இலையில இந்த மியூசாவோட இலை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுதான் மைய நரம்பு. இந்த மைய நரம்பு வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கொன்று விளிம்பு நோக்கி இணையா வந்து விளிம்பு நோக்கி அந்த சிறகு வடிவம்னா அதான் இறகு மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ மியூசா மற்றும் இஞ்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸோ இதுல அதாவது மைய நரம்புல இருந்து பார்த்தோம்னா பல கிளை நரம்புகள் வந்து உருவாகும். கிளை நரம்புகள் உருவாயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா விளிம்பு நோக்கி வந்து செல்லும் அப்படின்னு சொல்றோம். விளிம்பு நோக்கி வந்து செல்லும். ஸோ இதையும் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று விரி நரம்பமைவு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா குவி நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். ஸோ விரி நரம்பமைவு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மைய நரம்பானது ஒரு புள்ளியிலிருந்து தோன்றி விளிம்பு நோக்கி விரிவடையும் அப்படின்னு சொல்றோம். விளிம்பு நோக்கி விரிவடையும் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து பொராசஸ், அதாவது பொராசஸ் பில்லாபெல்லிஃபேர்னு சொல்றாங்க. பனை. ஸோ இந்த பனையில வந்து பார்த்தோம்னா இப்படி காம்பு இருக்கு அப்படின்னா இந்த காம்புல இருந்து இப்படி அதாவது விரிவடைஞ்சிட்டே போகும். இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று போகும். அது விரி நரம்பமைவு அப்படின்னு சொல்றோம். எல்லா பக்கமும் இப்படி போகும். ரைட். அடுத்து குவி நரம்பமைவு. ஸோ இந்த நரம்பமைவுல வந்து பார்த்தோம்னா மைய நரம்பு வந்து இருக்கும். அந்த மைய நரம்புல இருந்து பல பக்கவாட்டு நரம்புகள் அல்லது கிளை நரம்புகளானது ஓகேவா விளிம்பு நோக்கி போயிட்டு விளிம்பு நோக்கி குவிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விளிம்பு நோக்கி குவிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா நெல், வெங்காய தாமரை மற்றும் மூங்கில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெல், வெங்காய தாமரை, மூங்கில் எல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இலையடி செதில்கள் பார்த்தோம். அதாவது இலையோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா 2 பக்கவாட்டு வளர்கள் இருக்கு. அவங்களுக்கு இலையடி செதில்கள் அப்படின்னு பேரு. இலையடி செதில்கள் இருந்தா இலையடி செதில்கள் பெற்றவைன்னு அர்த்தம். இலையடி செதில்கள் என்ன, இலையடி செதில்கள் அற்றவைன்னு அர்த்தம். அது வந்து இருவித்திலை தாவரங்கள் தான் இருக்கும். ஆனா ஒருவித்திலை தாவரங்களை வந்து பார்த்தோம்னா அதாவது இலையடி செதில் இருக்காது. ஆனா அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு பக்கவாட்டு துணை வளரி வந்து இருக்கும். அதுக்கு பேரு லிகுல் அப்படின்னு சொல்றோம். சில அடியிலை செதில்கள் வந்து அதாவது அடியில வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இந்த இலையடி செதிலோட முதன்மை பணி என்ன அப்படின்னா மொட்டுக்களை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய வேலைன்னு சொல்றோம். நரம்பமைப்பு, அதாவது இலைத்தாள் மற்றும் இலைப்பரப்பில் வந்து மைய நரம்பும் கிளை நரம்பும் அமைந்திருக்கிற முறைக்கு பேரு நரம்பமைப்பு அப்படின்னு சொல்றோம். அது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வலைப்பின்னல் நரம்பமைப்பு, இன்னொன்னு இணைப்போக்கு நரம்பமைப்பு. மைய நரம்பமைப்பு வந்து பக்கவாட்டு நரம்புகள் வந்து அதாவது இலைத்தாள்ல வந்து வலைப்பின்னல் போன்று காணப்படும் சொல்றோம். அது இருவித்திலை தாவரங்கள தான் இருக்கும். அது வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பு, அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைப்பு. ஸோ ஒரே ஒரு நரம்பு மட்டும் மையத்தில் இருந்து பல கிளை நரம்புகள் வந்து இலைத்தாள் முழுவதும் வந்து பரவி வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மாஞ்சிபேரா. அங்கை வடிவ வலைப்பின்னல் அப்படின்றது பல நடுநரம்பு வந்து இருக்கும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல நடுநரம்புகள் பக்கவாட்டை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றோம். அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. விரி நரம்பமைவு, குவி நரம்பமைவு. மையத்திலிருந்து அதாவது அந்த நடுநரம்பு தோன்றி விளிம்பு நோக்கி விரிவடைஞ்சிட்டு போகும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து கேரிகா, பப்பாயா, பப்பாளி. குவி நரம்பமைப்புனா இந்த வகையான நரம்பமைவானது வந்து பார்த்தோம்னா மையத்திலிருந்து தோன்றி விளிம்பு நோக்கி குவிய ஆரம்பிக்கும் சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா ஜிஜிபஸ், அதாவது இலந்தை, சின்னமோமும் பிரிஞ்சின்னு சொல்றோம்.
இணைப்போக்கு நரம்பு ஒரு மைய நரம்பு இருக்கும், அது பக்கவாட்டு நரம்புகளோடு ஒன்றுக்கொன்று இணையா போகும்னு சொல்றோம். வலைப்பின்னல் அமைப்பு அங்க வராது. அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்பமைப்பு, இன்னொன்று அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைப்பு. ஸோ சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்புகள் பார்த்தோம்னா மையத்துல இருந்து ஒரு நரம்பு பல பக்கவாட்டு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று இணையா போகும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு மியூசா, இஞ்சி. இந்த அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பு மையத்துல இருந்து பல கிளை நரம்பு, அதாவது மைய நரம்பு ஒரு புள்ளியிலிருந்து தோன்றி பல கிளைகளா பிரிய ஆரம்பிக்கும்னு சொல்றோம். அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு விரி நரம்பமைப்பு, இன்னொன்னு குறு நரம்பமைப்பு, குவி நரம்பமைப்புன்னு சொல்றோம். மைய நரம்பு ஒரு புள்ளியிலிருந்து தோன்றி விளிம்பு நோக்கி விரிவடைய ஆரம்பிக்கும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பொராசஸ், அதாவது பனைமரம். அடுத்து இங்க குவி நரம்பு அமைப்புனா இந்த மைய நரம்பு பக்கவாட்டு நரம்பு விளிம்பு நோக்கி குவிய ஆரம்பிக்கும்னு சொல்றோம். நெல், அதே மாதிரி பார்த்தோம்னா வெங்காய தாமரை மற்றும் மூங்கில் அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.